ஒரு கழுதை, அருமையான கழுதையா இருந்துச்சு. இந்த கழுதையாகப்பட்டது என்ன பண்ணுச்சு, தினமும் ஒருத்தன் என்ன பண்ணா உப்பு மூட்டை ஏற்றி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கழுதை ஒழுங்கா தான் இருந்துச்சு. யாரோ சொல்லி கொடுத்துட்டா, வேற கழுதை சொல்லி கொடுத்துருக்கு. அதை வாக்கால கேட்டுருச்சு. வாக்கால கேட்ட கழுதையை இவன் பார்த்தா போக்கில் விட்டு திருப்பணும்டான்ட்டான். இது என்ன பண்ணுச்சு, உப்பு மூட்டையை ஏற்றும் போது இன்னொரு கழுதை சொல்லி கொடுத்ததை வச்சு தினமும் உப்பு மூட்டை ஏத்துறான், ஜனமா இருக்கணும்னு. நீ ஒன்றும் செய்யாத, தினமும் ஏத்துறானா இல்லையா, ஆத்துக்குள்ள தானே தாண்டி போறான். ஆத்துக்குள்ள தாண்டி போகும்போது நீ அப்படியே முழுகி குளிஞ்ச உடனே உப்பாகப்பட்டது கரைஞ்சு போயிடும். அப்புறம் அவன் உப்பு மூட்டையை ஏற்ற மாட்டான்னு ஒரு கழுதை சொல்லி கொடுத்துருச்சு. இந்த கழுதை சும்மா இருக்குமா, கேட்டுருச்சு. அப்படியான்னு சொல்லி இவன் உப்பு மூட்டையை ஏற்றி வைக்க ஆத்துக்குள்ள வந்த உடனே இவங்க குளிஞ்சுக்கிறது. குளிஞ்ச உடனே உப்பெல்லாம் கரைஞ்சு போயிடுறது. இவன் ஒரு நாள் பார்த்தான், 2 நாளா பார்த்தான். ஆஹா, இந்த கழுதையை விட்டு வச்சோம்னா சரியா வராது. என்ன நம்மகிட்டே சேட்டை ஒண்ணுத, நம்மளே சேட்டை பிடிச்சாலு நம்மகிட்டே சேட்டையா, சேட்டையை ஒடிக்காம விடக்கூடாது அப்படின்னு இவன் பார்த்தான். உன் சேட்டையை ஒடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி உப்பு மூட்டை ஏத்தனா தானே நீ குடிக்கிற, வா இன்னைக்கு உனக்கு பஞ்சு மூட்டை ஏத்தனேன்னு நல்லா ஏற்றி வச்சுக்கிட்டான். பஞ்சு மூட்டை ஏத்தனோடனே பஞ்சு மூட்டை, ஆஹா இன்னைக்கு கணம் இல்லாம இருக்கு அப்படின்னு போனவங்க அந்த ஞாபகத்திலே போய் குளிச்சுட்டாங்க. குளிஞ்ச உடனே பஞ்சு வந்து நல்லா தண்ணியை இழுத்துருச்சு. பஞ்சு தண்ணியை இழுத்த உடனே என்ன ஆனிச்சு, பஞ்சு அதிகமா தண்ணியை இழுத்தா கணம் அதிகமாயிரும். கணம் அதிகமான உடனே ஆத்தோட ஆத்தா அந்த கழுதையும் போணுச்சு, பஞ்சு மூட்டையும் போயிடுச்சு. அப்படி வாக்கால கட்ட கழுதை இவன் போக்கில் விட்டு திருப்பினான். அந்த மாதிரி கழுதைங்கிறதுக்கு 1000 கதையை. இப்ப நாதன் என சொல்லக்கூடியவன் மலையில இருந்து கீழே விழுகக்கூடிய நேரத்துல அவனை கையில பிடிச்சு, ரணகிரி நாதா நீ வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காமிக்கணும், அதனால உன்னுடைய நாவல எழுதுறேன்னு சொல்லி நாவல எழுதி முத்து முத்தா பாடப்பான்னு சொன்ன உடனே பாடுறேன் முத்தப்பான்னு முருகனுக்கே பேர் கொடுத்து பாடுனானே. முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முக்தி பொருள் வித்துக்குறவரன் என போத முக்கப்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் 33 வர்க்கு தமரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதர் ஒற்றைக்கிறை மற்ற பரதர் வட்டப்பகல் வட்டத்துகிறர்கள் இரவாக 10 தத்த கடவிய வச்சப்புகள் வச்சத்தகுவர் வச்சத்துற ரட்சி திருவது நாளே திட்டத்திய ஒத்த பரிவர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திட்டக்கணதக்க கடுகடு கடுகாடு திக்குப்பறை எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தப்பவருக்கு தெரிகட என போத கொட்டுப்பறை கொட்டு கிளமிசை குக்கு குகு குக்கு குகு குகு ஒத்துப்பதை புக்கு படிக்கிற முதுகுகை கொட்குற்றடை நட்குற்றவனவரை வெட்டிப்பொலி எட்டுப்புறகரை ஒத்துப்படை ஒத்துப்பறவன பெருமாளே என்று பாடக்கூடிய ஒரு அருமையான கணவன் அம்மா. அப்பேற்பட்ட அருணகிரி நாதனுக்கு பெருமை கொடுத்தவன் யாருன்னு கேட்டா, இதை பிடிச்சு தூங்கினாங்கல்ல காலை பிடிச்சு, அதனால வாழ்க்கை கொடுத்தனா இல்லையா. 60 குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன். நீ எல்லாம் 6 புள்ள பெற்றெடுக்க முடியுமா உன்னால எல்லாம்? சேட்டை இருக்க உனக்கு முத. ஆமா, 60 பிள்ளைய நான் பெற்றெடுத்திருக்கேன். அப்படின்னா எவ்வளவு நேரங்க, 3.25 நாளிகையில 60 பிள்ளைய பெற்று. அப்ப எவ்வளவு நேரம்? 3.25 நாளிகை, 1.5 மணி நேரம். என்ன இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க, என்ன ஒரு 2 கிராமத்தை உருவாக்கி ஓட்டுக்கு 5000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. பயம் மனதுக்குள்ள இருக்கக்கூடியது. பயம்னா என்ன? மனதுல இருக்கக்கூடியது. உண்மை பார்த்து இதற்கையா நான் பயப்பட வேண்டும்? அப்படியா? மனதுக்குள்ள பயமே இல்ல, 4ஆம் ஜாதின்னு இருக்கு. அச்சமடம் நாணம் பயிர் பண்ண அப்படின்னா அர்த்தம் என்ன? பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க, அப்ப நீ பொம்பளையே கிடையாதுங்கிறேன். பயப்படுறவதான் பொம்பளை. அச்சமடம் நாணம் பயிர்ப்புங்கிறத பொம்பளைக்கு தான் சொல்லியிருக்கான். அச்சம்னா என்ன தெரியுமா? அச்சம்ங்கிறது தான் பயம். மடம்னா என்ன தெரியுமா? அச்சம் மடம். மடம்ங்கிறது வந்து தெரிந்தும் தெரியாமல் இருத்தல். 4 பேர் முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொம்பளைக்கு அந்த வந்து விஷயம் தெரியும். இவன் முன்னால வந்துகிட்டு இதுக்கு வந்து விளக்கம் இருந்தாங்கன்னு வந்து சொல்லிட மாட்டா. தெரிந்தும் தெரியாமல் இருத்தல், அதற்கு பேர் தான் மடம். அச்சம் மடம். நாணம்னு சொன்ன, நாணம்னா வெக்கம். அதே நேரத்துல வெக்கம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும். வெக்கம் எங்க இருந்துச்சு? இரும்பு வந்து கோணலா இருக்கும். இரும்பு கோணலா இருந்தாலும் யானை அடக்காம விடுமா? ஏமா விடாது. கரும்பு கோணலா இருக்கு, இனிக்காம போகுமா? போகாது. நரம்பு கோணி போச்சு, உடம்பு போச்சுன்னா நம்ம செய்யலாம். எல்லாம் மதுரை வீரஞ்செயல்ட்டு போறதை விட்டு உடம்புல அப்படி இருக்கு எப்படி இருக்கு என்ன பார்த்து சொல்றேன். நான் யாரு? சாமானியப்பட்ட ஆளா? எத்தனை பிள்ளைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். 52 மனைவி, 52 முன்னாடியே கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் சாதாரண விஷயமாங்க. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நானா கல்யாணம் பண்ணேன். என் ஆண் அழகா பார்த்தாங்க, வெளியில சொல்ல வேண்டாம் நம்மளுக்கு. இதை பிடிச்சு தூங்கினாங்கல்ல காலை பிடிச்சு, அதனால வாழ்க்கை கொடுத்தனா இல்லையா. 60 குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கேன். நீ எல்லாம் 6 புள்ள பெற்றெடுக்க முடியுமா உன்னால எல்லாம்? சேட்டை இருக்க உனக்கு முத. ஆமா, 60 பிள்ளைய நான் பெற்றெடுத்திருக்கேன். அப்படின்னா எவ்வளவு நேரங்க? 3.25 நாளிகையில 60 பிள்ளைய பெற்று. அப்ப எவ்வளவு நேரம்? 3.25 நாளிகை, 1.5 மணி நேரம். என்ன இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாங்க, என்ன ஒரு 2 கிராமத்தை உருவாக்கி ஓட்டுக்கு 5000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. நல்ல திட்டம் கிடையாது. நீ பேசுற பெருமையா தான் பேசுற. இப்ப நானும் உன்னை பார்த்து கேட்கலாம், பாக்கால கட்ட கழுதைய போக்கில விட்டு திருப்பிடான்னா, பாக்கால கட்ட கழுதைய போக்கில விட்டு திருப்பிடான்னா அர்த்தம் என்ன? ஒரு கழுதை, அருமையான கழுதையா இருந்துச்சு. இந்த கழுதையாகப்பட்டது என்ன பண்ணுச்சு, தினமும் ஒருத்தன் என்ன பண்ணா உப்பு மூட்டை ஏற்றி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கழுதை ஒழுங்கா தான் இருந்துச்சு. யாரோ சொல்லி கொடுத்துட்டா, வேற கழுதை சொல்லி கொடுத்துருக்கு. அதை வாக்கால கேட்டுருச்சு.
வாக்காள கட்ட கழுதையை இவன் பார்த்தா போக்கில் விட்டு திருப்பணும்டான்ட்டான். இது என்ன பண்ணுச்சு, உப்பு மூட்டையை ஏற்றும் போது இன்னொரு கழுதை சொல்லி கொடுத்ததை வச்சு தினமும் உப்பு மூட்டை ஏற்றுறான், ஜனமா இருக்கணும்னு. நீ ஒன்றும் செய்யாத, தினமும் ஏத்துறானா இல்லையா, ஆத்துக்குள்ள தானே தாண்டி போறான், ஆத்துக்குள்ள தாண்டி போகும்போது நீ அப்படியே முழுகி குளிஞ்ச உடனே உப்பாகப்பட்டது கரைஞ்சு போயிடும். அப்புறம் அவன் உப்பு மூட்டையை ஏற்ற மாட்டான்னு ஒரு கழுதை சொல்லி கொடுத்துருச்சு. இந்த கழுதை சும்மா இருக்குமா, கேட்டுருச்சு. அப்படியான்னு சொல்லி இவன் உப்பு மூட்டையை ஏற்றி வைக்க ஆத்துக்குள்ள வந்த உடனே இவங்க குளிஞ்சுக்கிறது. குளிஞ்ச உடனே உப்பெல்லாம் கரைஞ்சு போயிடுறது. இவன் ஒரு நாள் பார்த்தான், 2 நாளா பார்த்தான், ஆஹா இந்த கழுதையை விட்டு வச்சோம்னா சரியா வராது, என்ன நம்மகிட்டே சேட்டை பண்ணுத, நம்மளே சேட்டை பிடிச்சாலு நம்மகிட்டே சேட்டையா, சேட்டையை ஒடிக்காம விடக்கூடாது அப்படின்னு இவன் பார்த்தான். உன் சேட்டையை ஒடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி உப்பு மூட்டை ஏத்தனா தானே நீ குடிக்கிற, வா இன்னைக்கு உனக்கு பஞ்சு மூட்டை ஏத்தனேன்னு நல்லா ஏற்றி வச்சுக்கிட்டான். பஞ்சு மூட்டை ஏத்தனோடனே பஞ்சு மூட்டை, ஆஹா இன்னைக்கு கணம் இல்லாம இருக்கு அப்படின்னு போனவங்க அந்த ஞாபகத்திலே போய் குளிச்சுட்டாங்க. குளிஞ்ச உடனே பஞ்சு வந்து நல்லா தண்ணியை இழுத்துருச்சு. பஞ்சு தண்ணியை இழுத்த உடனே என்ன ஆனிச்சு, பஞ்சு அதிகமா தண்ணியை இழுத்தா கணம் அதிகமாயிரும். கணம் அதிகமான உடனே ஆத்தா அந்த கழுதையும் போணுச்சு, பஞ்சு மூட்டையும் போயிடுச்சு. அப்படி வாக்காள கட்ட கழுதையை இவன் போக்கில் விட்டு திருப்பினான். அந்த மாதிரி கழுதைங்கிறதுக்கு 1000 கதையை இப்ப நானும் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆம்பளையான்னு கேட்டவன் யார் கேட்டா, ஊர்வசி கேட்டா அர்ச்சுனனை பார்த்து. அர்ச்சுனன் தேவலோகத்துக்கு போனேன். தேவலோகத்துக்கு போன உடனே இவன் பார்த்து ஆசைப்பட்டா. இவன் ஆசைப்பட்ட உடனே அர்ச்சுனன் பார்த்தேன், அம்மா நீ எனக்கு அம்மா மாதிரி, நான் உனக்கு மகன் மாதிரி, இதுல தெரியல என் மேல உனக்கு நோக்கம் வரலாமா அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். கேட்டாலும் இந்த பொம்பளை கேட்கல. என் ஆசைக்கு நீ இணங்கணும்னா இணங்கி ஆகணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே இவன் எவ்வளவோ எடுத்து சொன்னான், கேட்கல. அப்பத்தான் பார்த்தா, உனக்கு குஷ்டம் உண்டாக கிடவது, வெண் குஷ்டம் உண்டாக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா. பெண் குஷ்டம் உண்டா, அது வந்து ருக்குமாகுதான், உனக்கு நீ வாகப்பட்டவன், அதாவது ஆணுலையும் சேர்த்து இல்லாம பெண்ணிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவது அப்படின்னு சொல்லி, ஆம்பளையிலையும் சேர்த்து இல்ல பொம்பளையிலையும் சேர்த்து இல்லாம போக கிடவு 9ன்னு சொல்லுவாங்க சுருக்கமா சொன்ன. ஆக கிடவுன்னு சாபத்தை கொடுத்தா. சாபத்தை கொடுத்தவனே அவன் தடுமாறி நின்னவன் மறுமூச்சனம் கேட்ட காரணத்தினாலதான் அப்பவும் திரும்ப அவனுக்கு 1 வருஷம் அதை நீடிக்கும்னு சொல்லி அஞ்ஞான வாசத்துல வந்து பிரகநிலைங்கிற பெயரோட அர்ச்சனை இருந்தான். அன்னைக்கு 9ஆ போனேன், ஆம்பளையா இல்லாம பொம்பளையா இல்லாம போனான்னா அதுக்கு காரணம் இருக்கு, கதை இருக்கு. பெருமையான மாப்பிள்ளை வாழ்க்கையில கிடைக்காத மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கிறேன். கந்தன் சரவணன் கார்த்திகை என்ன சொல்லக்கூடிய ஆறுமுகன் என்ன சொல்லக்கூடிய முருகன். ஏன்னு கேட்டா உலகத்துல முருகனுக்கு பெருமை சொல்லணும்னா பிரணவ மந்திரத்தை மறந்த எனது தந்தையை தலையில ஒட்டி சிறையில் அடைச்சவன், பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்றவன், கந்தமாதன பர்வத மலை அப்படிங்கிற மலையை பிளந்தவன், சூரபதுமன் என சொல்லக்கூடியவனை 2 ஊராக பிளந்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்ட உத்தம புருஷன், ஒரு கணிக்காக அந்த உலகத்தை நாடோடி மண்ணே. அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அருணகிரி நாதன் என சொல்லக்கூடியவன் மலையிலிருந்து கீழே விழுகக்கூடிய நேரத்துல அவனை கையில பிடிச்சு, அருணகிரி நாதா நீ வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காமிக்கணும், அதனால உன்னுடைய நாவல எழுதுறேன்னு சொல்லி நாவல எழுதி முத்து முத்தா பாடப்பான்னு சொன்ன உடனே பாடுறே முத்தப்பான்னு முருகனுக்கே பேர் கொடுத்து பாடுனானே. முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முக்தி பொருள் வித்துக்குறவன் என போத முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் 33 வர்க்கு தமரரும் அடிவேன 10 தலை ரத்த கணிதர் ஒற்றைக்கிறை மற்ற பரதர் வட்டப்பகல் வட்டத்துகீர்கள் இரவாக 10 ரத்த கடவிய வச்சப்புகள் வெச்சத்தகுவர் வச்சத்துற ரட்சி துருவது ஒரு நாளே திட்டத்திய ஒத்த பரிவர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திட்டக்கணதக்க கழுகடு கழுகாடு திக்குப்பறி எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தப்பவருக்கு தெரிகட என்ன போது கொட்டுப்பறை கொட்டு கிளமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புத்துப்பதை புக்கு படிக்கிற முதுகுகை கொட்புற்றடை நட்புற்றவனவரை வெட்டிப்பொழி எட்டுப்புறகரை ஒத்துப்படை ஒத்துப்பரவள பெருமாளே என்று பாடக்கூடிய ஒரு அருமையான கணவன் அம்மா. அப்பேற்பட்ட அருணகிரி நாதனுக்கு பெருமை கொடுத்தவன் யாருன்னு கேட்டா ஆறுமுகன். அதே சமயத்துல நக்கீரன் என சொல்லக்கூடியவர் நடந்து வந்துகிட்டே இருந்தாரு. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கர்முகி என சொல்லக்கூடிய ஒரு பூதம் வந்து 999 மறைவர்களை ஒரு பாறையாகப்பட்டதுக்குள்ள அடக்கி வச்சிருந்து, எப்ப இந்த 1000 புலவராவது வர்றானோ 1000 புலவர் சேர்ந்த உடனே சாப்பிடணும்னு சொல்லி இந்த பூதம் இருக்கும்போது 1000வது புலவரா வந்தவர் யாருன்னா நக்கீரர். அப்படி நக்கீரரை வந்து சாப்பிட நினைக்கும் போது, முருகா என்ன நீ காப்பாத்தாம விட்டுட்டீன்னு சொல்லும் போது உலகம் உவப்புன்னு ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்படி உலகம் உவப்புன்னு சொன்னதை எடுத்து பாடுன காரணத்தினாலதான் அன்னைக்கு வந்து உலகத்துல நக்கீரனாகப்பட்டவன் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறத பாடுறதுக்கு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகனாகப்பட்டவர். கச்சையப்ப சிவாச்சாரியார் என சொல்லக்கூடியவர் இந்த கந்த புராணத்தை எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கர அப்படிங்கிறத எடுத்து கொடுத்த காரணத்தினாலதான் திகட சக்கர சமூக மைந்தனான் திகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர விண்மணி வாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று சொல்லி அந்த முருகனுக்கு முருகனாகப்பட்டவன் பெருமை கொடுத்த காரணத்தினாலதான் அன்னைக்கு கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு பெருமை கிடைச்சிச்சு. அதே சமயத்துல நல்லிய கோடன் என சொல்லக்கூடியவன்
பகைவர்களை வெல்ல முடியலைன்னு கேட்கும் போது முருகனாகப்பட்டவன் கவலைப்படாத, உனக்கு நான் வாழ்க்கை தர்றேன்னு சொல்லி நீ என்ன செய்யறான்னு சொன்னா, உன்னுடைய வனத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்களை எடுத்து கொண்டு போய் நீ விட்டறி, அந்த தாமரை மலரை எரிஞ்சியன்னா அதுவே வேளாக மாறி அந்த படைகளை பூரா அழிக்கும்னு சொல்லி படைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான். குமர குருபரர் என சொல்லக்கூடியவர் ரொம்ப நாளா பேசாமே இருந்தாரு. அப்படி பேசாம இருந்தவரை சிறு வயதுல இருந்து திருச்செந்தூர் என சொல்லக்கூடிய இடத்துல 45 நாள் தாய் தகப்பை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அப்ப 50வது 46வது நாள் நாங்க கடல்ல மூழ்கிடுவோம்னு சொன்ன காரணத்தினால 46வது நாளுக்கு முன்னாலே முருகனாகப்பட்டவர் சென்று திருநீரை கொடுத்து மாலையை சூடி அவரை பேச வச்சு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன்னு கேட்டா தமிழ் கடவுள் இல்லையா முருகன்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர் மெய்யெழுத்து 216. ஆக மொத்தம் எதுக்காக சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் எனக்கும் முருகனை பத்தி தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன்.